ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பட்டர் முறுக்கு செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த பைமோட் ஷாப்பிங் ஆப்ன்றது அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுற ஆப். இந்த பைமோட் ஷாப்பிங் ஆப் மூலிமா உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது 5 to 20% டிஸ்கவுண்ட்டில் நல்லா ஒரு ஆஃபரோடு கிடைக்குது. இந்த ஆப்பு நமக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். 5 கிளாஸ் பச்சரிசிக்கு 1 கிளாஸ் உளுந்து போட்டு மாவு அரைச்சி கொண்டு வந்திருக்கோம். அந்த மாவில் நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுருவோம். சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதிலே ஓமம் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓமத்தோட வெள்ளை எள்ளு அந்த எள்ளும் ஆட் பண்ணிடலாம். எள்ளை ஆட் பண்ணிவிட்டு பட்டர் வந்து நமக்கு வேணுன்ற அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை நல்லா காய வச்சு மாவுலேயே ஊற்றிடலாம். நல்ல சவுண்டு பொறன்னு சவுண்டு வரணும். அந்தளவுக்கு பட்டர் காய வச்சிடணும். காய வச்சுட்டு ஊற்றிட்டு நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிடலாம். எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அளவுக்கு மாவை பிசைஞ்சு விட்டுறலாம். அதோடு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மாவு பிசைகிற அளவுக்கு முறுக்குக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு முறுக்கு குழலில் போட்டு இப்போ முறுக்கு புழிஞ்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ முறுக்கு புழிஞ்சி எடுத்துடலாம். உங்களுக்கு முறுக்கு சின்னதாக வேணாலும் சின்னதாக பண்ணிக்கலாம், இல்லை பெருசாக வேணாலும் பெருசாக பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரே முறுக்கு செய்ய போகிறேன் பெருசாக, அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை சின்ன முறுக்கு வேணும்னாலும் சின்ன முறுக்கு செஞ்சுக்கலாம். சின்ன முறுக்கும் பிழிய போகிறோம். முறுக்குள்ள வந்து 2-3 ஷேப்பில் இருக்குது. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து முறுக்கு புழிஞ்சி எடுத்துருங்க. முறுக்கு புழிஞ்சி விட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுப்போம். நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி தான் மிச்சம் இருக்கிற மாவில் எல்லா மாவுலேயும் நம்ம முறுக்கு புழிஞ்சி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.